இரண்டாவது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்கும் ஒரு சூழல் நிலவுவதாகத்தான் தெரிகிறது. தற்போதைய நிலவரப்படி 137 தொகுதிகளில் அதிமுக முன்னணியில் இருக்கிறது, 78 தொகுதிகளில் திமுக முன்னணியில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா 27,047 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது 9,525 என்ற அளவில் இருக்கிறது. 9,525 வாக்குகள் அவர் முன்னிலையில் பெற்றிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி 75 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 138 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. தொடர்ந்து பாமக 5 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் தற்போது பின்னடைவை சந்தித்து வருகின்றனர். கடலூரில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பின்னடைவை சந்தித்து வருகிறார். 6 முனை போட்டி என்பது தற்போது 2 திராவிட கட்சிகளுக்குமான போட்டியாக உருமாறி தற்போது அதிமுக முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன.